பிரம்மனை நோக்கி கயாசுரன் கடுமையான தவம் புரிந்தான். அவன் முன்பாக தோன்றிய பிரம்மன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கயாசுரன் தேவர்கள் அனைவரையும் வெல்ல வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றான். அவன் தேவர்களை துன்புறுத்தினான். கயாசுரனால் துன்பப்பட்ட தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தனர். கயாசுரன் இருப்பிடம் சென்ற விஷ்ணு, உனக்கு தேவையான வரத்தை தருகிறேன், தேவர்களை துன்புறுத்துவதை நிறுத்து என்றார். கயாசுரன், என் புனிதமான உடலை தொடுபவர்கள் அனைவரும் மோட்சத்திற்குச் செல்ல வேண்டும் என்ற வரம் கேட்டான். மகாவிஷ்ணுவும் வரத்தை அருளினார். இதைக் கண்ட யமதர்மன், பாவம் செய்பவர்கள் அனைவருமே மோட்சத்துக்கு செல்வர் என்றால் நரக தண்டனை யார்தான் அனுபவிப்பது எனக் கேட்டு விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார். உடனே விஷ்ணு பகவான் பிரம்மனை அழைத்து, நீ கயாசுரனிடம் சென்று உன் உடல் புனிதமானது, ஆகவே அதைக் கொண்டு யாகம் செய்ய விரும்புகிறோம், எனவே யாகம் செய்ய உன் உடலை தர வேண்டும் என்று கேள் என்றார். பிரம்மனும் கயாசுரனிடம் கேட்க அவனும் தன்னுடைய உடலை கொடுத்தான். அவனின் உடல் மீது தேவர்கள் புடைசூழ அமர்ந்து பிரம்மன் வேள்வி லைத் தொடங்கினார். கயாசுரனின் தலை அசைய ஆரம்பித்தது. பிரம்மனின் உத்தரவுப்படி யமதர்மன் கயாசுரனின் தலை மீது ஒரு கல்லை எடுத்து வைத்தார். அப்போதும் கயாசுரனின் தலை அசைவது நிற்கவில்லை. அனைவரும் மகாவிஷ்ணுவை வேண்டினர். அப்போது மகாவிஷ்ணு அங்கு தோன்றி தன் கதாயுதத்தால் கயாசுரனின் தலை அசையாதபடி தடுத்து நிறுத்தினார். மேலும் கயாசுரனிடம், உனக்கென்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கயாசுரன், இந்த இடம் என் பெயரால் வழங்கப்பட வேண்டும். இங்கு வந்து யார் ஒருவர் தன் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து சிரார்த்தம் செய்தாலும் அவர்கள் செய்த பாவங்கள் விலகி முக்தி கிடைக்க வேண்டும் என்றான். கியா இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இது ஒரு புனித தலமாக திகழ்கிறது.